குன்னூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற அத்தனை மக்களும் இங்கே குன்னூர் நகரத்திலே வந்து குழும்பி இந்த குன்னூர் நகரமே குலுங்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது. மலை பிரதேசமாக இருந்தாலும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இன்னைக்கு வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார். காலையில மழை பெஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாசம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்துல நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார். இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன். 400 கோடி. அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி உண்ண அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றன. அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள். இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை. ஆனால் விடியா திமுக அரசு இந்த ஏழை மக்களை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி, பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி, எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர். இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர். ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயர்கின்ற பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. அது கிராமத்தில் தான் சரி, நகரத்தில் தான் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்திலே போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எல்லா வகையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எல்லா துறையிலும் ஊழல் இருக்குல்ல. நான் சொல்லிட்டே வந்தேன். இன்றைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்கல்ல. அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில கூடுதலாக வசூல் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. நாங்க சொன்னது உண்மைதானே? இந்த குன்னூர் நகராட்சி பகுதியில் இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம். கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடமளித்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேணும்.
அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவளுக்கு கடை வைப்பதற்கு நில ஒதுக்கீடு செஞ்சா அது அந்த கடைக்காரர்கள் அங்கே விற்பனை செய்ய முடியும். பொதுமக்களுக்கு சௌகரியமான இடத்துல கொடுக்கணும், கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்தை அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி தேர்வு செய்து இந்த அரசாங்கம் அந்த கடைக்காரர்களுக்கு அந்த கடை வைப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அவர்கள் கொடுக்காவிட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி மலர்வது உறுதி. உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே மாற்று இடம் கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. பச்சை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க, உற்பத்தியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கு பச்சை தேயிலைக்கு ஒரு கிலோவுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம், அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பச்சை தேயிலைக்கு அண்ணா திமுக அரசு மானியமாக அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும். பச்சை தேயிலைக்கு ஏற்கனவே மானியம் கொடுத்தது போல கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு குன்னூர் நகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு தங்குதல் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் கிட்டத்தட்ட எமரால்டு கூட்டுக்குடி திட்டம் 95 கோடியில் நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கோத்தகிரி பகுதியில் சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் அளக்கரை கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் அரசு விடுமுறை விட்டதும் அண்ணா திமுக அரசாங்கம். படுகர் சமுதாய மக்கள் பல காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று, அதுவும் அதிமுக ஆட்சியிலே பரிந்துரை செய்யப்பட்டது. மீண்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக் கொள்ளப்படும். இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஈழுவா ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. அதிமுக ஆட்சியில் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். குன்னூர் நகரத்தில் வாகன நெரிசலை போக்க வேண்டும் என்பதற்காக நவீன வசதியுடன் பார்க்கிங் வசதி வேணும் கேட்டுக்கிறீங்க. மல்டிபிள் பார்க் வசதி அதையும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சுற்றுலா பயணியுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால இந்த வாழ்வாதாரமே சுற்றுலா பயணி மையமாக வைத்துத்தான் இந்த மக்களுக்கு இருக்கின்ற என்பதை எல்லாம் உணர்ந்திருக்கின்ற அதிமுக அரசாங்கம். ஆகவே அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மல்டி லெவல் பார்க்கிங் இந்த குன்னூர் பகுதியில் அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.